Tell me your tale, then you see the road, I'm out to my soul. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போன ஜீப்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கணும். இதை பார்க்க போய் நம்ம உனக்கு இந்தியாவில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பறவைகளை காணக்கூடியதாக இருக்குது. விதவிதமான பறவைகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு ஓய்வெடுக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. அந்த தூரத்தில் தெரிகிற மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பறவைகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு ஓய்வெடுக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. அங்கே தூரத்தில் அந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் வந்து பறவைகள் வந்து ஓய்வெடுக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்குள்ளே வந்து ஒரு மரத்துக்கு மேலே வந்து நிறைய பறவைகள் காணக்கூடியதாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து நிறைய பறவைகள் வந்து இருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா தாமரைப்பூக்கள் வந்து இருக்குது. இது உண்மையில் ஒரு நல்ல ஒரு சீனரி உண்டு. அங்கால வந்து ஒரு எருமை வந்து தண்ணிக்குள்ளே நீந்தி கொண்டு இருக்குது. இந்தியாவில் வந்து பறவைகள் எல்லாம் வந்து உயரமாக பறந்து மரங்களில் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. உண்மையில் நல்ல ஒரு காட்சி இது. இது வந்து அந்த நடுவில் வந்து இந்த குளத்துக்கு நடுவில் வந்து ஒரு மரத்தில் வந்து நிறைய பறவைகளை வந்து காணக்கூடியதாக இருக்குது. இந்த குளம் வந்து அப்படியே பெரிய குளமாக இருக்குது. வாகனங்கள் முன்னுக்கு போகிறதால வந்து நிறைய புழுதிகள் வந்து எங்களுக்கு அடித்து கொண்டு இருக்குது. ஓரளவு கண்ணாடி போட்டபடியே அவர்களுக்கு அந்த கண்ணுக்கு வரையில்லை டஸ்ட். ஆனால் அந்த கேமராவுக்கு தான் வந்து நிறைய டஸ்ட்டுகள் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி குறையிற மாதிரி இருக்குது. இந்த பிரதேசத்தில் நல்ல ஒரு வெயில் வந்துருக்குது. இவ்வளோ நேரம் நிழலாக இருந்தது. இதுக்குள்ள என்ன எல்லோரும் பார்க்கணும், என்ன மிருகம் நிற்குதுன்னு தெரியல. எல்லோரும் வந்து பார்க்கணும். இந்தியாவில் நரி கொண்டு ஓடுது. ஒரு நரியை தான் காணக்கூடியதாக இருக்குது. மிச்சம் பருவதோ தெரியல. இந்த சுற்றி பார்ப்போம்னா பறவை ஒன்று பறக்குறாங்க. பறவை ஒன்று பறக்குது. இதுக்கு பிரதேசங்கள்லாம் பாம்புகள் போயிருக்கா. நிறைய குத்துவங்கள் தான் மரங்களோட காணப்படுது. இந்த தீப் சவாரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளைக்கார ஆக்கள், வெளிநாட்டு டூரிஸ்ட் ஆக்கள் தான் வந்து காணக்கூடியதாக இருக்குது. ஸ்ரீலங்கன் ஆக்கள் வந்து குறைவாட்டான் இருக்கும் இந்த டைம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய புல் சமவெளியாக தான் இருக்குது மரங்களுக்கு கீழே. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வனாந்திரமாக அந்த வெளியாக தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்களுக்கு கீழே நிறைய புல்லுகள் வந்து காணக்கூடியதாக இருக்குது. நினைக்கிறேன் இந்த இடங்களில் வந்து மிருகங்கள் வந்து இன்னும் மேயறதுக்கு வரையில் போகிறது. அதால் வந்து இது வந்து ஒரு பச்சை பசேலன்ட்டு தான் இந்த இடம் வந்து காணக்கூடியதாக இருக்குது. இதில் ஒரு குளம், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று காணப்படுது. அதில் வந்து ஒரு எரிமை ஒன்று தண்ணி கிடக்குது. இது நான் நினைக்கிறேன் இதுக்கு வீட்டில் சுற்றுறதுக்கு ஒரு 2-3 பாதை இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏனண்டா நாங்கள் விலத்தி கொண்டு வர வாகனம் வந்து இன்னொரு பக்கத்தால் போகுது. நாங்கள் வர வாகனம் வந்து ஒரு பக்கத்தால் வருது. 2-3 பாதை இருக்குமென்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளால தான் இந்த சவாரி ஜீப்புகள் வந்து சுற்றி கொண்டு திரியுது. உங்களுக்கு ஓரளவுக்கு காணக்கூடிய விலங்குகளை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவ்வளவு நேரம் வந்து ஒரு காடும் குளங்களும் தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெட்ட வழி ஒன்று இருக்குது. ஒரு வெட்ட வழியாக தான் இருக்குது. இதில் வந்து இந்த மரங்கள் எல்லாம் முறிவட்டு கிடக்குது. இது பெரிய மிருகங்கள் வந்து போயிருக்குமென்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன மரங்கள் அணிஞ்ச இதில் ஒரு கழுவு ஒன்று இருக்குது. மரங்கள் பார்த்தா நான் நினைக்கிறேன் யானைகள் வந்து இந்த மரங்களை வந்து இழுத்து விழுத்தி இருக்குது போல கிடக்குது. இதெல்லாம் பாரி போய் கிடக்குது. இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சரணாலயங்கள் இருக்குது, விலங்குகள் சரணாலயம். அந்த வகையில் வந்து வில்பத்து சரணாலயம் வந்து ஒரு பிரபலியமான விலங்குகள் சரணாலயம். கூடுதலாக வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் என்று வந்து அனைவரும் வந்து இந்த விலங்குகள் சரணாலயத்தை வந்து சுற்றி பார்ப்பார்கள். அந்த வகையில் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சுற்றுலா பயணிகள் கூடுதலாக வெளிநாட்டு பயணிகளை தான் காணக்கூடியதாக இருந்தது.
எங்களுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து நிறைய அளவிலான ஆட்கள் வந்து சுற்றி பார்த்து கொண்டு வந்து பாடுறார்கள். தூரத்தில் ஒரு புத்தொண்டு தெரியுது. நான் நினைக்கிறேன் நிறைய எங்கே பார்த்தாலும் கூடுதலாக புத்துகள் காணப்படுது. நிறைய பாம்புகளும் இருக்குமென்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயில் ஒன்று வருது. இவ்வளோ நேரம் கொஞ்சம் நிழலில் இருந்த மாதிரி இருந்தது. எல்லா இடம் பார்த்தீங்கன்னா கூட பெரிய அளவிலான மரங்கள் எல்லாம் வந்து பாரிப்பை இருக்குது. வெள்ளத்தால் பாரிச்சு தான், இல்லாட்டி வந்து பெரிய யானைகள் அப்புறம் மிருகங்கள் வந்து புளியலை தின்றதில் வந்து ஈடுபட்டு முறிஞ்சிருக்கு நினைக்கிறேன். உண்மையில் வந்து நாங்கள் இப்போ சுற்றுலா என்று சொன்னால் நீர்வீழ்ச்சிகள், பூங்காக்கள் அப்படியான இடங்களை தான் கூடுதலாக விரும்பி எல்லாரும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வேறு நாடுகளில் எல்லாம் கெஞ்சா அது போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா காடுகளை தான் வந்து அவங்க வந்து சுற்றுலா தலங்களாக வந்து பெரிய அளவில் கொண்டு போவாங்க. அந்த வகையில் வந்து இலங்கையிலையும் இவ்வாறான சரணாலயங்கள் வந்து நிறைய அளவில் இருக்குது. நீங்களும் இந்த இடங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மிருகங்கள், பறவைகள் என்ற ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதால் வந்து யானைகள் போன சுவடுகளில் வந்து காணக்கூடியதாக இருக்குது. அதில் இந்த சாணம் வந்து நிலம் வந்து கடிக்கப்பட்டிருக்கிற காணக்கூடியதாக இருக்குது. இந்தியாவில் வந்து நல்ல ஒரு ஒளி கொண்டு வருது. இதில் வந்து நல்ல வெயில் வருது. உண்மையில் நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரங்கள் இல்லாதபடியாக பூக்கள் எல்லாம் பூத்து காணக்கூடியதாக இருக்குது. என்ன மரம் பேர்கள் தெரியுது, ஆனால் நிறைய பூக்கள் வந்து பூத்து குலுங்குறத வந்து காணக்கூடிய. இதில் அந்த இங்கே கலர் பூ வந்து இல்லை, அந்த மஞ்சள் கலர் பூக்களை தான் காணக்கூடியதாக இருக்குது. இதில் கட்டுமான பணிகள் நடக்குது போல் நடக்குது. இதில் வந்து பார்த்தா உருண்டையான சிமெண்ட்டு குழாயில் வந்து வச்சிருக்கிறாங்க. பால் அது செய்கிறது போல நடக்குது. இதில் பழையபடி திருப்பி ஒரு ஒட்ட வழி வந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் மட்டமில்லாத பிரதேசமாக காணப்படுது. பாதை வந்து அதில் வந்து வாகனம் கொஞ்சம் குலுங்குறத வந்து இருக்குது. நல்ல வெட்ட வழி என்று சொல்லி இருந்தானே அந்த இதை வந்து இதில் வந்து காணக்கூடியதாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே வழியாக தான் இருக்குது இந்த பிரதேசம். தூரத்தில் ஒரு எங்களுக்கு முன்னுக்கு வந்த ஜீப் உண்டு. இப்போ தான் நாங்கள் காணுறோம். ஒரு பள்ளம் ஒன்று வருது. வாகனம் கீழே இறங்கி ஏற போகுது. எங்களுக்கு இந்த சரணாலயத்தை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து உள்நாட்டு சுற்றுலா பயணிகள்கிட்ட வந்து 1200 கட்டணம் வந்து அறவடினோம். ஆனால் இதில் வந்து நிறைய கட்டுமானங்கள், பராமரிப்பு வேலைகளும் நடந்து கொண்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் வந்து கட்டுமானம் முடிஞ்சு இதில் வந்து சிமெண்டாலான குழாய்கள் வந்து அறுத்து வைக்கப்பட்டிருக்குது. தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் நட்டு விட்ட மாதிரி பழைய மரங்கள் எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் யானைகள் வேறு மிருகங்கள் வந்து அப்படியே அதை வந்து முறிஞ்சி வச்சிருக்க மாதிரி அந்த கம்புகளை நட்ட மாதிரி பெரிய அளவிலான மரங்கள் வந்து அப்படி ஒரு 5 அடி 10 அடி அந்த அளவில் வந்து முறிஞ்சு போய் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இதில் நிறைய மயில்கள் இப்போ அந்த தூரத்தில் வந்து நிறைய மயில்களை காணக்கூடியதாக இருக்குது. எல்லாம் உணவு மேய்ஞ்சி கொண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு எருமை மாடு இருக்குது. எருமை மாடு படுத்துருக்கு. கேமராவுக்கு வந்துட்டு தான் நினைக்கிறேன். கேமரா வீக்குள்ளே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஆக்கள் கோவம் வந்த எருமை மாடு சனியன்னு பேசுகிறேன். அது மாதிரி அந்த எருமை மாடு தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அது உண்மையில் ஒரு பால் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பால் தரக்கூடிய நல்ல ஒரு விலங்கு. இது வந்து கொஞ்சம் விலங்குகள் வந்து சாப்பிட்டு இழப்பாறக்கூடிய இடமாக தான் இருக்குது. ஒரு
புல்லுகளும் வெட்ட வெளியுமா தான் இருக்குது. தூரத்தில் வந்து நிறைய எருத்து மாடுகளை வந்து காணக்கூடிய இருக்குது. தூரத்தில் எருத்து மாட்டு கூட்டம் மேய்ச்சி கொண்டு இருக்குது. இதில் வந்து மானுகள் கொஞ்சம் பேர் நிற்கணும் பாருங்க. இதில் ஒரு 4 மான் நிற்கிது. மான் வந்து பயந்து தான் நிற்கணும். அதே இங்கே இப்போ இந்த தலையை உயர்த்தி காதை வந்து 2 பக்கம் அந்த முன்னுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு நிற்கணும். இதன் சில போல் கேட்ட ஒன்று ஓடுறதுக்கு ரெடியாக தான் நிற்கிறோம். நாங்கள் இந்த ஓட்டம் ஓடைக்குள்ளே வந்து கொஞ்சம் மார்க் ரெடி செட்கோன்ட்டு சொல்லிக்கணும் தானே. அதுபோல் வந்து இந்த மானுகளும் வந்து அந்த அப்படியான ஒரு அலர்ட்டான நிலையில் தான் நிற்கணும். இப்போ ஒவ்வொரு மானும் வந்து ஒவ்வொரு இடத்த பார்க்கணும். ஒரு ஆள் கிழக்கு பக்கம் பார்க்குது, ஒரு ஆள் மேற்கு பக்கம் பார்க்குது, ஒரு ஆள் வடக்க பார்க்குது, ஒரு ஆள் தெற்க பார்க்குது. ஒரு 4-5 பேர் நிற்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தை பார்த்து கொண்டு தான் நிற்கணும். உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ மான்களை வந்து ஏனைய மிருகங்கள் வந்து வேட்டையாடுறது கூட. ஏனென்றாவே அந்த ரஜ்ஜி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சொஃப்டாக இருக்கும். அதால் வந்து மான்கள் வந்து ஒரு பயந்த பிராணிகளாக தான் வந்து காட்டுக்குள்ளே வசிக்கிறத வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வயலை வந்து இதுக்குள்ளே நிற்கிற மான் கூட்டங்களும் வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வடிவான மிருகங்களாக இருந்தாலும் அவைகள் வந்து காட்டுக்குள்ளே நிற்க ஒரு பயப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் வந்து அவையன்ற வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த சிட்டுக்குருவிகள் மாதிரி சின்ன சின்ன பறவைகள் வந்து இந்த மரங்களை சுற்றி பறந்து கொண்டிருக்கிறது வந்து காணக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், மேலே வந்து ஒரு வெள்ளை மூக்கில் கூட்டம், கீழே வந்து பறவைகள் எல்லாம் பறந்து விரியினம். அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேருது அப்படியே மிருகங்கள் காணக்கூடியதாக இருக்குது. நல்ல ஒரு பிரதேசமாக தான் இது காணப்படுது. உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு மயில் கூட்டம் வந்து வருது. மயில் கூட்டம் எங்களுக்கு பின்னுக்கு வந்து 2 கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு அங்கே வந்து நான் நினைக்கிறேன் வனவள பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வந்து தங்கி அவையில் தங்களோட கடமையில செய்கிறார்கள் போல எனக்கு. நாங்கள் இங்கால வந்த பிறகு தான் அந்த கட்டிடத்தை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வேலை வந்து உங்களுக்கு இப்பொழுது அந்த 2 கட்டிடம் இருக்குது. அதில் வந்து வனவள உத்தியோகத்தர்கள் வந்து தங்களுடைய பாதுகாப்பு கடமையினை வந்து மேற்கொண்டு வாரதை வந்து நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக. தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான மான் கூட்டம் கொண்டு போய்கொண்டிருக்குது. அதில் வந்து நான் நினைக்கிறேன் மேய்ஞ்சு போய் கொண்டிருக்கணும். நான் ஒரு கிலோமீட்டர் அப்படித்தான் அந்த மான் கூட்டம் தெரியுது. ஜூம் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் தான் ஜூம் பண்ணக்கூடியதாக இருக்குது. நிறைய அளவிலான மான் கூட்டம் மேய்ஞ்சு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எருதுகள் நிற்கிது. எருதும் பெரிய அளவிலான கூட்டம் மட்டும் மேய்ஞ்சு கொண்டு இருக்கு. அதே போல் வந்து அங்கால மான் கூட்டம் மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. உண்மையில் இப்படியான மிருகங்களோட மான்கள் வந்து நிற்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இப்போ போன பாதையில் வந்து ஒரு குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தில் வந்து யானை தண்ணுடிக்க வருமென்று சொன்னார் டிரைவர். ஆனால் அது வர இல்லை. பிறகு திரும்பி வேறு ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதில் மயிலும் ஒரு குஞ்சும் கொண்டு நிற்கிறத காணக்கூடியதாக இருக்குது. வேறு ஒரு பாதையால் போகிறோம். பார்ப்போம் வேறு விலங்குகள் நிற்கிதான்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈச்ச மரங்கள் வந்து சின்ன சின்ன மரங்களாக இருக்குது. இப்போ ஈச்சங்காய் சீசன் இல்லை போல இருக்குது. காயில் டைம் காண இல்லை. இதில் வந்து ஒரு அருமையான காட்சி ஒன்று தான் காண போகிறோம். நிறைய அளவிலான மான்கள் வந்து கூட்டமாக நிற்கிறது தான் நீங்கள் இப்போ காண்றீங்க. இதில் வந்து ஒரு 30-40க்கு மேற்பட்ட மான்கள் வந்து மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவைகள் வந்து அந்த சாதாரணமான நிலையில் வந்து நின்று மேய்கிறத காண முடியலை. கொஞ்சம் அந்த பயத்தோடு தான் எட்டி பார்த்து தான் மேய்கிறத காணக்கூடிய இருக்குது. இதில் வந்து நிறைய சின்ன மான் குட்டிகளையும் வந்து காணக்கூடிய இருக்குது. அவையில் வந்து தாய்மானில் வந்து பால் குடிக்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்குது. உண்மையில் ஒரு நல்லொரு அருமையான காட்சி தான். அது வந்து ஒரு இடத்துல மேய்ஞ்சி கொண்டு நின்றுட்டு அப்படியே இந்த பாதையை கடந்து மற்ற பக்கம் போகிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது.
இது வந்து உண்மையில ஒரு பாதுகாக்கப்பட்ட சரணாலயம் என்றபடியால் வந்து இந்த வனவிலங்குகள் வந்து சர்வசாதாரணமாக திரியறதை வந்து காணக்கூடியதாக இருக்கு. எங்களோட இடத்துல வந்து இந்த மாடுகள் தான் வந்து இப்படி பட்டியாக கொண்டு போவார்கள். அது நிறைய அளவில் இருக்கும். அதே போல் இந்த காட்டுக்குள்ளே இந்த சரணாலயத்துக்குள்ளே வந்து மானுகளை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. மானுகிட்ட வந்துட்டோம். எங்களை கண்டோன்னு வானத்தை கண்டோன்னு மானுகள் ஓடக்கூடியதான் இருக்கு. தான் அந்த நான் உங்களுக்கு தூரத்தில் இருந்து காட்டின மான் வந்து பார்த்தீங்களா ஓடைக்கு ஒரு வடிவாத்தான் இருக்குது. நல்ல புள்ளி வச்ச நல்ல ஒரு அழகான மான் தான். வேற ஒரு அப்படி அந்த பொம்பை வச்சு கொண்டு போயிட்டுனா அந்த பொம்பளையெல்லாம் வந்து விறகு தடிகளை கட்டிக்கொண்டு போற மாதிரி தான் நாங்கள் ஓட்டுது வேற கிட்டத்தட்ட ஒட்டகத்தின் சேப்பு மாடிக்குது. ஒட்டகம் பெரிய அளவில் இருக்கும். இதுகள் வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு குட்டியா இருக்கு. அதில் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மான்கிட்டத்தோட மயில்களும் வந்து போறது வந்து காணக்கூடிய இருக்கு. மேல இந்த இவ்வாறான மிருகங்களோட இந்த பறவைகளும் வந்து மிகவும் அந்நியோன்யமாக செல்றத வந்து காணக்கூடியதா இருக்குது. நாங்க ஒரு இந்த தூரத்துல நின்றுதான் அந்த வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்னன்னா கிட்ட போனா அந்த வானத்தின் சத்தத்துக்கு வந்து அது ஓடி நாங்கள் வானத்தை நிப்பாட்டினாலும் பிறகு கிட்ட வராது. அப்படியான ஒரு நிலைமையில தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் காணக்கூடியா இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மான் வந்து சண்டை பிடிக்கிறத காணக்கூடியா இருக்குது. ஒரு சின்ன விளையாட்டை தான் இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து போய்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் இங்கால என்ன மாதிரியான விலங்குகளை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குமென்னு சொல்லி. இங்கால தான் குரங்குகள் வருது. குரங்கு குட்டிகள் வந்து சும்மா ஒரு குரங்கு வந்து துள்ளி பாய்ஞ்சு கொண்டு வருது. ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு வனவிலங்குகளை வந்து காணக்கூடியதா இருக்குது. மான் கூட்டம் ஒரு இடத்துல இருக்குது. எருமை மாடுகள் ஒரு கூட்டமா இருக்குது. அப்படி ஒவ்வொரு இதில் ஒரு மயில் ஒன்று நிற்கிது. இப்போ நாங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிற பிரதேசம் வந்து கூடுதலாக மான் கூட்டங்களை தான் நாங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்குது. அதில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மான்கள் வந்து மேய்ச்சிட்டு படுத்து இருக்குது. இந்த பிரதேசம் வந்து கூட அந்த கால்நடை அந்த என்னென்னு சொல்கிறது அந்த மாமிசங்களை உண்ணாத மிருகங்கள் தான் வந்து இந்த பிரதேசங்களில் வந்து காணக்கூடியதாக இருக்குது. புட்களை மட்டும் மேயக்கூடிய மிருகங்களை தான் நாங்கள் இந்த பிரதேசங்களை வந்து காணக்கூடிய இருக்கு. எருத்துகளும் மானுகளும் தான் கூட காணப்படுது. உங்களுக்கு இந்த காற்று அடிக்கிறபடியா உங்களுக்கு இந்த சத்தம் சரியா வருதோ தெரியல. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மானுகள் தான் வந்து அவை கொஞ்சம் வெயில இருக்கிறபடி கொஞ்சம் சின்ன மரங்களுக்கு வந்து ஒதுங்கி நிற்கிறத காணக்கூடியதாக இருக்கு. அதில் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குளம் ஒன்று காணப்படுது. தண்ணி குட்டை மாதிரி குளம் என்று சொல்லலாது. ஒரு சின்ன அளவிலான குட்டை என்று சொல்லலாம். தண்ணி கொஞ்சம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மயில் ஒன்று போய்கொண்டிருக்குது. இந்த டிரைவர் என்ன சொன்னார், இந்த இடத்துல வந்து சிறுத்தை வந்து தண்ணூடிக்க வருமாம் இந்த நேரம். அதுதான் அவர் வெயிட் பண்ணுறார். அப்போ நாங்களும் வெயிட் பண்ணுறோம். பார்ப்போம், சிறுத்தை வந்தால் கண்டுகொள்வோம். இந்த இதுதான் அந்த குட்டை. தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குது. வட்ட வழியான பிரதேசமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மயில்கள் தண்ணி குடிச்சிட்டு போகுது. நாங்களும் வெயிட் பண்ணுறோம். சிறுத்தை வருமாம், பார்ப்போம், வந்தால் காணுவோம். அந்த இடத்துல வந்து நாங்கள் வெயிட் பண்ணினோம். ஆனால் சிறுத்தையில் காணல. அந்த குட்டையை தாண்டி இங்கால போய்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். ஹாய், இங்கால ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து கொண்டு வருகிறோம். முடிச்சுட்டு இன்னும் ஒரு வெஹிக்கிள் ஒன்று வருது. அவையிலும் வெளிநாட்டு பயணிகள்லாம் சுற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். பாய் பாய் பாய். ஹாய்,
ஓகே பாய். நிறைய அளவிலான வெளிநாட்டு பயணிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையெல்லாம் வந்து அவையர் வெள்ளைக்காரர் தானே. அப்போ அவையில் வந்து நிறைய அப்படியே கலர் இதாக வித்தியாசமாக தெரியுது. அவையில் வந்து மாஸ்க் எல்லாம் கட்டி அவை டஸ்ட்கள் போகாமல் நல்ல ஒரு இதாக தான் போயிடும். உண்மையில அவை வந்து ஒரு பழகிறதுக்கு இதமாக இருக்கும். எனக்கு சொன்னால் இப்போ அந்த பக்கண்டு உடனடியாக வந்து ஆக்களோட வந்து இன்டராக்ட் ஆகணும். இப்போ நாங்கள் வந்து சில நேரம் ஆக்களோட கதைக்க யோசிப்போம். அவையில் வந்து உடனே ஹாய் ஹவாய் அப்படியெல்லாம் கேட்டு நல்ல ஒரு இதை வந்து ஆக்களோட வந்து பழகிறத சுமூத்தாக வச்சிருக்கணும். இந்தியாவில் ஒரு வெஹிக்கிள் ஒன்று வருது, இந்தியாலையும் ஒரு வெஹிக்கிள் ஆக்கள் வந்து பாதிப்பு போகுது. உண்மையில நல்ல ஒரு அனுபவம். மற்ற இடங்களில் வந்து இப்போ இப்படி ஆக்களை வந்து நேருக்கு நேராக பார்க்குறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும். இது வந்து ஒரு வெஹிக்கிளில் போகிறது ஒரு நல்ல ஒரு உண்மையில நல்ல ஒரு சுற்றுலா. நீங்களும் இந்த சுற்றுலாவுக்கு வரலாம். இது ஆக தூரம் வந்து இல்லை. ஒரு ஸ்ரீலங்காவின் ஒரு மத்திய பிரதேசத்துக்கு முன்னம் இருக்கக்கூடிய பிரதேசம் தான். இப்போ தமிழ் பிரதேசங்கள்ல இருந்து வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு திட்டமான பிரதேசம் தான். ஒரு 5 மணித்தேலம் 6 மணித்தேலத்தில் வரக்கூடிய இடம் தான். ஆகவே நீங்களும் சுற்றுலா பிளான் பண்ணிக்கல வந்து இந்த பிரதேசங்களை வந்து பிளான் பண்ணீங்கன்னு சொன்னால் நல்லா ஐக்கியம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாகன சத்தத்துக்கு மேலாக இந்த பறவைகள் இந்த கீச்சு சத்தம் உண்மையில நல்ல ஒரு சத்தமாக இருக்குது. ஆனால் அந்த பறவைகள் வந்து நான் நினைக்கிறேன் அந்த மேலே அந்த மரங்களில் நின்று சத்தம் போடுறது கண்ணுகளுக்கு காணக்கூடியதை தெரியல. நான் நினைக்கிறேன் அந்த மேலே அந்த கிணையல்ல இருந்து சத்தம் போடுறது நல்ல ஒரு உரிமையான சத்தமாக இருக்குது. ஒரு சின்ன குட்டி யானை தான் மற்றது அங்கால உண்டு. அது போயிட்டு தண்ணி குடிச்சு கொண்டு வந்தாரு. இது வந்து புல் வேஞ்சி கொண்டு இருக்குது. தும்பு கையால் வந்து பாருங்க எப்படி ஆள் புல்லை சாப்பிட்றாருன்னு பாருங்க. வீடியோக்குள்ளே கொண்டு வரதான் ரைட் பாடி வர புல்லை வந்து சும்மா சுழட்டி பக்கண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஒரு அதற்கு அந்த காது வந்து ஒரு சுழகின்ற ஒரு அரைவாசி கிட்ட நிற்குது. பின்பக்கம் மட்டும் ஞானம் வேறு இருக்காது. பின்பக்கம் திரும்பி பார்க்குறேன். இந்த அதில் ஒரு கொக்கொண்டு பறக்கும் வீட்டில் கொண்டு இப்போ தான் சரியான வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. எனது யூடியூப் சேனல் வந்து லெட்ஸ் கோ தமிழ். நான் உண்மையில் வந்து அந்த வே டு கோ தமிழ் என்ற யூடியூப் பார்த்து எனக்கு அது நிறைய பிடிச்சிருந்தது. அந்த வகையில் தான் இந்த பேரையும் வந்து நான் டிசைன் பண்ணேன். எனக்கு ஒரு பொழுதுபோக்காக தான் நான் இதை செய்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலம் வந்து மேலும் நிறைய இப்படியான சுற்றுலா சம்பந்தமான வீடியோக்களை தான் நான் பதிவேற்றுறதுக்கு முயன்று வருகிறேன். அந்த வகையில் வந்து நீங்கள் எனது சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். எனக்கு நிறைய லெவலில் ரீச் ஆகணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அந்த வேளை வந்து உங்களுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை வந்து மிகவும் அழகான முறையில் வந்து தெளிவான வீடியோக்களை வந்து நல்ல ஒரு எடிட் பண்ணி அப்படி நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ தரத்தான் எனக்கு விருப்பம். அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணி எனக்கு நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்து மேலும் வீடியோக்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இன்னும் முடியலை. இந்த சுற்றுலா இந்த சரணாலயத்தை வந்து இன்னும் அழகான வகையில் உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். மேலும் வீடியோக்களை என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு ஒரு பேஷனாக தான் இருக்குது. ஒரு சுற்றுலா தலங்களை வந்து பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படி தான். அப்போ அதே உங்களுக்கு காட்டுறதுல வந்து நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆகவே எனது வீடியோக்களை வந்து நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.